12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி அருமையான பாலாவையும் ஜாயும் கர்த்தர் நினைத்தார். அவர்கள் சொன்ன சாட்சி நடக்குமா நடக்காதா? இத்தனை பேர் அற்பமா ஒரு மாதிரியாக நினைக்கிறாங்களே, இப்படியே போயிடுமா அப்படின்னு அவங்க நினைத்தது உண்டு. அவர்களுடைய எண்ணங்களை கர்த்தர் நினைத்தார். அல்லேலூயா. அவர்களுடைய யோசனைகளை கர்த்தர் நினைத்தார். அவர்களுடைய பாடுகளை கர்த்தர் நினைத்தார். அவருடைய கண்ணீரை கர்த்தர் நினைத்தார். அவருடைய வேதனையை கர்த்தர் நினைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் அவர்கள் நினைத்தபடியால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ராகேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 30:22. எடுத்துட்டீங்களா? கர்த்தர் தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்து கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். நல்ல ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் தான் யாரு? யோசேப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தபடியால் காலங்கள் ஆண்டவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அந்த காலத்தில் அவர் குறித்த காலத்திலே அதினதின் காலத்திலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற நம்முடைய தேவன் அந்த காலத்திலே அவர்களுடைய பாடுகள், அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய வேதனைகள் எல்லாம் நினைத்த தேவன் ராகேலை நினைத்து ராகேலுக்கு கர்த்தர் கர்ப்பம் தரிக்க பண்ணி ராகேலுக்கு கர்த்தர் ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்தது போல அருமையான இந்த பிள்ளைகளை கர்த்தர் நினைத்து ஒரு நல்ல ஆண் பிள்ளையை கொடுத்து அந்த ஆண் பிள்ளையை இன்றைக்கு சபையிலே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யும்படிக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே வந்திருக்கிற நம்மையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நீங்கள் வேலையெல்லாம் விட்டு வந்திருக்கீங்கல்ல, எவ்வளோ என்னது குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை, அதெல்லாம் விட்டு போகணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. உங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறப்ப கர்த்தர் என்ன பண்ணியிருப்பார்? அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருப்பார். ஏன்னா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாழ்த்த வந்திருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் நம்மை யாவரையும் கர்த்தர் நினைக்கிற தேவன். என் கண்ணீர் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு தெரியும்? என் பிரச்சனை யாருக்கு தெரியும்? என் போராட்டம் யாருக்கு தெரியும்? அப்படின்னு யோசனை பண்ணி இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பிரச்சனையும் அறிந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்களை விடுவிக்கும்படிக்குத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவர் மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். அந்த தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை கொடுத்து அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியான கிருபையும் கொடுத்து நடத்துகிற தேவன் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.